பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களுக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்கி தருவார். ஆதார வசனம் சங்கீதம் 77:7-12 உள்ள வசனங்கள். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்றி போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வழக்கத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுகிறேன் என்றேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் என்றேன். மனக்கண்கள் திறக்கப்பட்ட மகிமையானவர் மக்களே, உங்களுடைய பலவீனம் என்ன என்று ஒருவர் கேட்டால் முதலில் யோசிப்பார்கள். பின் மளவென்று தலைவலி, காய்ச்சல், அடிக்கடி சளி தொல்லை, அதிகமாக பேசுதல், பிறரை நம்பி ஏமாந்து போகுதல், குடி, அதிகமாக சாப்பிடுதல், பெரிய பட்டியலை கொடுப்பார்கள். மக்களே, இவைகள் பலவீனம் அல்ல, இவைகள் வேண்டாத கெஸ்ட். வரவேற்காமல் விட்டுவிட்டால் போய்விடுவார்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி சோர்ந்து போய் தன்னுள்ளே இருக்கும் தேவ ஆவியான பலத்தை உணராமல், யோசிக்காமல், அதை நம்பாமல் இருப்பதே பெரிய பலவீனம். ஒரே பலவீனம். யானைக்கு தன் பலன் தெரியாதாம். இஸ்ரவேல் மக்கள் வழியிலேயே மடித்ததுக்கு காரணம் ஆகாரம் இல்லாமலா, அல்லது உஷ்ணமா, தண்ணீர் இல்லாமலா, நோய்வாய்ப்பட்டார்களா? ஏதும் இல்லை. கர்த்தர் புறப்படும் போது எகிப்தில் செய்த அதிசயங்களை மறந்தார்கள். தேவனை பரீட்சை பார்த்தார்கள். உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். தேவனை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. எதை நம்பவில்லை? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை மீட்டு கொண்டார் என்ற ரட்சிப்பை நம்பவில்லை. ஆகாரத்தை அலட்சியப்படுத்தினார். இது என்ன மன்னா, டெய்லி 3 வேளை இதுதானா? நம்பாமல் பாவம் செய்தார்கள். அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தன் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். எப்படி? தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் வாயினால் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவர்களிடத்தில் இல்லை. இது எப்படி இருக்கிறது என்றால், கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தர் மெய்ப்பராயிருக்கிறார் என்று நம்ம சர்ச்சில் சத்தம் போட்டு பாடுகிறோம். கண்ணீர் விட்டு மல்கி அவ்வளவு அபிஷேகத்தில் பாடுகிற உண்மைதான். சர்ச்சு ஆராதனை விடுதி வெளியே வந்தது என்று பெருமூச்சு விடுகிறோம் அல்லவா? அப்படி கர்த்தரை விசனப்படுத்தினார்கள், பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள், சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளை நினையாமற் போனார்கள், ஆகவே அழிந்தார்கள். இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? சங்கீதம் 78, 106, சங்கீதம் 107 வாசியுங்கள், உங்களுக்கு இதைவிட அதிகமாக தெரியும், புரியும். ஒரு மனிதன் அழுகிறான் என்றால் வறுமை காரணமல்ல, நோய் காரணமல்ல, அவனுடைய நினைவுகள். என்ன நினைவுகள்? தனக்கு யாருமே இல்லை, விசாரிப்பார் யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, என்னையெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க, என்னிடம் பணபலம் இல்லை, ஆள்பலம் இல்லை, ஒரு காலத்திலிருந்து இப்போ இல்லை, யாரும் என்னை பார்க்க வர்றதில்லை, எனக்கு தேவ கிருபை இல்லை, எனக்கு தேவன் இரக்கம் காட்ட மாட்டார், என்னையெல்லாம் கர்த்தர் நினைப்பாரா? நினைக்கவே மாட்டார். என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. எத்தனை இடம் ஜெபிச்சு பார்த்தேன், பதிலே இல்லை, எனக்கு கொடுக்க மாட்டார். கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறாது. எனக்குத்தான் அதிக சோதனை, எனக்கு வர்ற சோதனை யாருக்கு வரக்கூடாது. இப்படியே பலவீனமான எதிர்மறையான எண்ணங்களையே வைத்து வைத்து தியானிப்பது, யாரிடம் பேசுவது இல்லை, மனம் விட்டு சிரிப்பது இல்லை, அவங்களுக்கு என்ன என்று மற்றவர்களின் வாழ்வை கண்டு ஏங்குவது, இவைகள்தான் பலவீனம். இந்த எண்ணங்கள் உயிரோடே ஒரு மனிதனை விழுங்கிவிடும். மக்களே, ஜாக்கிரதையாகிருங்கள். இப்படி ஒரு தாட் வந்தவுடன் விழித்து கொள்ளுங்கள். தாவீதன் ஆத்துமாவோட பேசினானே, அப்படி பேச கற்றுக்கொள்ளுங்கள். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன் என்றார். சங்கீதம் 42:5, 11, 43:5. மக்களே, பலமுறை திரும்ப சொல்வது என்னவென்றால், வாழ்வின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நியாயமா, அநியாயம் என்று சொல்லிக்கொண்டே உங்களது எதிர்மறையான எண்ணத்திற்கு நீங்களே என்டோர்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு தீனி போடக்கூடாது. ஆம், வாழ்வு காலத்தில் எல்லாரும் வருவார்கள், உண்மைதான். தாழ்வு காலத்தில் நெருங்கிய சொந்தம் கூட தூரத்து சொந்தமாகிவிடும்.
கூப்பிட்டால் யாரும் வரமாட்டாங்க. கூப்பிட்டு விடுவோம் என்று பயந்து செல்லை ஆஃப் பண்ணி வைத்து விடுவார்கள். இது வாழ்வின் யதார்த்தம். இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 23:7 சொல்கிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கர்த்தர் எப்படி இருக்கிறார், அவனுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அப்படி அவன் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. அவன் நினைவு எப்படி இருக்கிறது, கர்த்தர் தன்னை பற்றி உயர்ந்த நினைவில் வைத்திருக்கிறார் என்று நினைத்தான் அவள் வாழ்வான். இது சத்தியம். மனிதர்கள் என்றாலே சோதனைகள் உண்டு, சோதனை இல்லாத மனிதர்கள் கிடையாது. யோவான் 16:33, 1 கொரிந்தியர் 10:13 வாசியுங்கள். மனிதர்களுக்கு நேருகிற சோதனை தான் உங்களுக்கு எனக்கு நேரிடுகிறது. அதை காட்டிலும் பேருமில்லை. உங்களை காட்டிலும் எத்தனையோ பேர் இருக்கிறார். யோபுடைய சோதனை நினைத்து பாருங்கள். அப்படியா வந்தது? நமக்கு சோதனை உண்டுங்க, உபத்திரம் உண்டு உண்டு என்று தான் சொல்லியிருக்கிறார். அதோடு நிறுத்தி இருந்தால் நாம் கவலைப்படலாம். நான் உலகத்தை ஜெயித்தேன்னார். அப்போ நம்மளையும் ஜெயிக்க வைப்பார். கொஞ்சம் பொறுக்கணும், பொறுமை இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா என் பாடு, லேசாக சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தெரியாது என்னுடையது என்று இழுக்காதீர்கள். மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, எத்தனை முறை சூசைட் பண்ணுவதற்கு அட்டன் பண்ணினேன் என்பது எனக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். இதை சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை. ஏன், என் தேவன் எல்லாவற்றிலும் பெரியவர். நான் இருக்கிறேன், உனக்கு ஒரு பாதையை அமைத்து தருகிறேன் என்று வார்த்தை திரும்ப திரும்ப எனக்கு வந்தது. உடனே நான் என்று தேவன் பெரியவர் என்று துள்ளி குதிக்கவில்லை. முதலில் இப்படி எதிர்மறையாக சிந்திப்பதை நிறுத்தினேன். இதே வேத பகுதி சங்கீதம் 77:7 12 வசனங்களை படிக்கும்போது என் கண்கள் திறக்கப்பட்டது. பிடித்து கொண்டேன், கதறிக்கொண்டே அவரது வழியில் இழுத்து கொண்டே தான் நடந்தேன். ஒரே நாள் எல்லாம் மாற்றம் வராதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். தெம்பு, உற்சாகம், தெளிவு, முரட்டுத்தனமான வைராக்கியமான விசுவாசம், அவர் மேல் முரட்டுத்தனமான பாசம் கிருபையினால் கிடைத்தது. பிடித்து கொண்டேன். யாரை பிடிப்பது? அவரைத்தான் பிடிக்க, வேறு வழியே இல்லை. மேலே மேலே காலம் நிறைவேறுகிற போது நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் என் குடும்பத்தை தூக்கி எடுத்து என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைத்து உயரத்தில் வைத்தார். அப்படி வேதந்தாங்க நமக்கு உறவு, கர்த்தர் தாமுங்க நமக்கு எல்லாமே. பிடிச்சு கொள்ளுது. ஆபிரகாமுக்கு செய்தவர், தாவீது யோசேப்புக்கு செய்தவர், யோபுவை உயர்த்துவர், உங்களையும் நிச்சயம் உயர்த்துவார். தேவன் பட்சபாதமற்றவருங்க. ரோமர் 2:11. அவருக்கு சகலமும் அற்ப காரியம். உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு அற்பக்காரி. செங்கடலை பிளந்தவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க மாட்டாரா? 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலாக போஷித்து 12 கூடலடி எடுத்தவர் உங்களுக்கு போஷிக்க மாட்டாரா? உங்களுடைய இதை நிறைப்ப மாட்டாரா? அது அற்ப காரியம். நம்ம ரட்சித்தாரை, உங்களையும் என்னையும், அதுக்குத்தான் அவர் விளக்கரியம் செலுத்தினார். ஜீவனையே கொடுத்தார். அதற்கு அவர் செய்ய வேண்டியிருந்தது, செய்து மீட்டு கொண்டார். அதையே செய்தவர் மற்றையெல்லாம் நமக்கு செய்ய மாட்டாரா? யோவான் 8:32 வாசித்து பாரு. சங்கீதம் 77:13 சொல்கிறது, அவர் நம்முடைய தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அப்படி என்றால் என்ன? நான் பூமியிலே இங்கே பிள்ளைகளுக்கு நாம் வழி வகுக்கிறோம், திட்டங்கள் போடுகிறோம். அவர் எங்கே போடுகிறாரா? பரிசுத்த ஸ்தலம். மேலே இருந்து கீழே பார்க்கும்போது சகலம் அவருக்கு நிர்வாணமாக வெளியரங்கமாக இருக்கிறது. அங்கே இருந்து நமக்கு திட்டம் போடுகிறார், அற்புதமான திட்டம் போடுகிறார். ஒரு நாள் அந்த திட்டத்தை மறைக்க மாட்டார், மறுக்கவும் மாட்டார். பயப்படாமல் தெளிவாக இருங்கள். ஹல்லேலூயா. யாருக்கு துன்பமில்லை, யாருக்கு உபத்திரவம் இல்லை சொல்லுங்கள். மரித்தவர்களுக்கும் கோமாவில் இருப்பவர்களுக்கும் மட்டும் துன்பமில்லை. உங்களுக்கு ஒரு பெரும் பாதையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் படியுங்கள். மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். மறுபடியும் வாசிக்கிறேன், மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். நாம தான். நம்மிடம் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. யோபிடம் என்ன இருந்தது? ஜீவன் தான் இருந்தது. யோசேப்பிடம் என்ன இருந்தது? அவர் கொடுத்த அந்த தரிசனமும் அவனும் தான் மிச்சம். தாவீதுக்கு என்ன இருந்தது? அவர் கொடுத்த அபிஷேகமும் அவனும் தான் மிச்சம். அப்படி நம்மிடம் ஒன்றும் இல்லைங்க. டீ குடிச்சிட்டு கடைசியில் துணூண்டு வெப்பம் இல்லைங்களா, அதுக்கு என்ன பேர்? அடிமெண்டி இல்லைங்களா? அது யார் மதிப்பாங்க? தூக்கி எறி ஒருத்தர் மதிக்க மாட்டான். அப்படி இருக்கிறவளை பார்த்தா சொல்கிறார், தூக்கி எறிவார்கள், கீழே ஊற்றுவார்கள், பயப்படாதே, நான் உனக்கு ஒரு பெரும் பாதையை உண்டாக்கி தருவேன் என்ற சர்வ வல்லவர் இப்பொழுது உங்களை பார்த்து பேசுகிறார். நம்புங்கள்.
பெரும் பாதை உண்டு, அருமையான பாதை உண்டு. உங்கள் கால்கள் அதை சிக்கிக் கொள்ளாது. நீங்கள் வலுவாதபடி நடக்குவதற்கு பாதையை அகலமாக்குவார். உங்களுக்கென்று பரிந்து பேசுவார். சகலத்தை செய்து முடிப்பார். மகளே கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். பெரும் பாதை உண்டு. யோபுவுக்கு என்ன மிச்சம் இருந்தது? ஜீவன் தான் மிச்சம். அந்த மிச்சத்தை கொண்டு அலட்சியப்படுத்தினாரா? இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். எகிப்து சில மணி நேரங்களில் யோசேப்பை எகிப்திற்கே தலைவனாக்கினார். அப்படி உங்களுக்கு செய்வார், நிச்சயம் செய்வார். ஏன் செய்ய மாட்டார்? பொறுத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, என் பலவீனங்களை சுட்டி காட்டினமைக்கு நன்றி. உம்மோடு இணைந்து உமது வார்த்தையை தியானித்து உம்மில் பலப்படுவேன். நீர் எனக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வீர். எனக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதம் என்னை நோக்கி என்னிடத்திற்கு வரும். உம்மில் களி கூறுவேன் அப்பா. நீர் தாமதிக்காத தேவன். நிச்சயமாக வரும். வாழ்வேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் தகப்பன் என்னை என் குடும்பத்தை செழிப்பான இடத்திற்கு அழுத்தி சென்று கொண்டிருக்கிறார். தூர்த்து போட்ட துறவுகள் எல்லாம் தோண்டப்படும். தண்ணீர் சிறப்பாய் ஏராளம் தாராளமாய் சுரந்து எனக்கு வரும். ஆமேன். ஹல்லேலூயா.